தூத்துக்குடி ஆவுடையார்புரத்தில் வசித்து வருபவர் விஜயலட்சுமி. மகள்கள் இருவருக்கும் திருமணமாகி வெளியூர் சென்றுவிட்ட நிலையில் அவர் மட்டும் வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று ஆவுடையார்புரத்தில் புகுந்த 70க்கும் மேற்பட்ட கும்பல் விஜயலட்சுமி வீட்டின் சுவரை கடப்பாறை உள்ளிட்ட ஆயுதங்களால் இடிக்கத் தொடங்கியுள்ளனர். நொடி பொழுதில் சுவர் முழுவதும் இடித்து தள்ள விஜயலட்சுமி செய்வதறியாமல் தவித்துள்ளார். வீட்டிற்குள் இருந்த பீரோவையும் உடைத்த அந்த கும்பல் அதில் இருந்த 3 சவரன் நகை, 24,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு பீரோவில் இருந்த பொருட்களை வீசி எறிந்துள்ளனர். பின்னர் விஜயலட்சுமியை நெருங்கிய அந்த கும்பல் கொலை செய்து விடுவோம் என மிரட்டி உள்ளனர். அப்போது விஜயலட்சுமி தமது வீட்டில் இருந்த சமையல் எரிவாயு சிலிண்டரை திறந்து வைத்து அருகில் வந்தால் தீப்பற்ற வைத்து விடுவேன் என எச்சரித்துள்ளார். அதுவரை பெண் என்றும் பாராமல் மிரட்டிய அந்த கும்பல் விஜயலட்சுமி சிலிண்டரை திறந்து வைத்து எச்சரித்ததும் நாலாபுறமும் சிதறி ஓடி உள்ளனர். இதையடுத்து தூத்துக்குடி மத்திய பாகம் காவல் நிலையத்தில் விஜயலட்சுமி புகார் அளித்தார். அந்த புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு தடயங்களை சேகரித்தனர். விஜயலட்சுமி அளித்த புகாரில் மைக்கேல் அருள்ரீகன், பாலகணேஷ் ஆகியோரே இந்த சம்பவத்துக்கு காரணம் என கூறியுள்ளார். யார் அவர்கள்? கூலி தொழிலாளியான விஜயலட்சுமியை தாக்க காரணம் என்ன? தூத்துக்குடி நகரின் மையப்பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி பேருந்து நிலையம் அருகேதான் அமைந்துள்ளது இந்த ஆவுடையார்புரம். இங்குள்ள சுமார் 1 ஏக்கர் பரப்பளவிலான இடமும் ஆவுடையம்மாள் என்ற பெண்ணுக்கு சொந்தமானதாக கூறப்படுகிறது. அவருக்கு வாரிசுகள் இல்லாத நிலையில் இந்த இடத்தை சுமார் 350க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு தானமாக வழங்கியதாக அங்கு 3 தலைமுறைகளாக வசிக்கும் குடும்பத்தினர் கூறுகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஆவுடையார்புரம் இடத்தை தூத்துக்குடியைச் சேர்ந்த சகோதரர்களான மைக்கேல் அருள்ரீகன், மைக்கேல் அந்தோனி நிக்கோலஸ், சந்திரபோஸ் ஆகியோர் போலி ஆவணங்கள் மூலம் கிரயம் செய்துவிட்டதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி குடியிருப்புகளை காலி செய்து கொடுக்குமாறு குடியிருப்புவாசிகளுக்கு சகோதரர்கள் 3 தொல்லை கொடுத்து வந்துள்ளனர். அவர்களின் தாக்குதலுக்கு மிரட்டலுக்கு ஆளான பல பேர் அங்கிருந்து வீடுகளை காலி செய்துவிட்டு சென்றுள்ளனர். எஞ்சியவர்களையும் காலி செய்யுமாறு மிரட்டி வந்த அந்த கும்பல் நேற்று விஜயலட்சுமி வீட்டையும் இடித்து தரைமட்டமாக்கியுள்ளது. ஆவுடையார்புரத்தில் நான் வசிச்சுட்டு இருக்கேன். பல வருஷங்கள் ஆச்சு. கல்யாணம் முடிஞ்சு எனக்கு 3 பிள்ளைகள் இருக்குது. நாங்கள் ஒரு கூலி தொழில் பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். நான் எங்கள் மைனி இந்த இடத்த பாதுகாப்புக்காக அடைச்சி வச்சேன். இன்றைக்கி ஒரு 11 மணி இருக்கும். 75 பேர் வந்தாங்க. 75 பேர் வந்து எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி என்னையும் சேலையெல்லாம் இழுத்து என்னை மாகமங்கப்படுத்தி என் செயின் அத்து என் வண்டிக்கு வச்சுருந்த ரூபாயும் தூக்கிட்டு போய் நான் நீ வீட்டுக்குள்ளே இருந்துன்னா உன்னை கொன்றுவோம், எல்லாத்தையும் வெட்டி போடுவோம், நீ வீட்டை உடனே காலி பண்ணுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணி ரொம்ப சித்திரவதையாக அனுபவிச்சிருக்கையா. எனக்கு நீங்கள் தான் எனக்கு நீதி வாங்கி தரணும், இல்லைன்னா உயிரோட இருக்க மாட்டேயா. எனக்கு இது ஒரு நல்ல ஒரு இது வாங்கி கொடுங்க. மைக்கேல் ரீகன் தான். மைக்கேல், பாலகணேஷ் இப்படி வாராங்கய்யா. சாமம் வந்து லைட் அடிக்கவும் கல்லுகளை கொண்டு எரியவும் இப்படி தொந்தரவு ரொம்ப படுத்துறாங்க. நான் வாலிய பிள்ளைய வச்சிருக்கேன். நான் என்ன செய்ய முடியும்? நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழை மக்கள். நாங்க அப்புறம் அப்படியே வந்து உடனே நான் கேஸை திறந்து விடவும் அவங்க கேஸை திறந்து விடுறாங்க. போலீஸ் எல்லாம் வாராங்க, அப்படியே போயிட்டாங்க. இதேபோல் கடந்த 12ஆம் தேதியும் மற்றொரு வீட்டை இடித்து தள்ளிய அந்த கும்பல் வாக்குவாதம் செய்த 3 பெண்களையும் கடுமையாக தாக்கி உள்ளனர். இதனால் ஆவுடையார்புரத்தில் வசிப்பவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தியுள்ளனர். இந்த வீட்டை இடிச்ச காரணம் வந்து மைக்கேலும் பாலகணேஷும் தான் இடிச்சாங்க. இடிச்சிட்டு இப்போ எங்கள் அம்மா உள்ளே இருந்து கேஸை திறந்து விடவும் எல்லாருமே போயிட்டாங்க. கேஸை அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ உள்ளே இருந்தாலும் பரவாயில்ல, நான் இடிச்சிட்டு கேஸை பார்த்துக்கிறேன் அப்படிங்காங்க. நாளைக்கு எங்கள் அம்மா செத்தாலும் இந்த தான் அப்படி நடக்குமா? போலீஸ் இப்போ பாதுகாப்பே கிடையாது பொம்பளை பிள்ளைகளுக்கு. நான் இந்த ஊரில் சத்தியமாக கிடையாது. நான் இருக்க லட்சுமியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் அக்கா திண்டுக்கல்ல வேலை பார்க்காங்க. எனக்கா ஒரு நாள் வீட்டுக்கே வருவோம். இப்போ இந்த பிரச்சனை சொல்ல போய் லீவ் போட்டு உடனே ஓடி வந்திருக்கோம். இருந்த காசும் போச்சு, செயின் போச்சு, எல்லாம் வீட்டே தரமட்டமாக ஆக்கியிருக்காங்க. அப்போ இது பாதுகாப்பே கிடையாதா? தொடர்ந்து ஆவுடையார்புரம் மக்களை அச்சுறுத்தி வரும் மைக்கேல் அருள்ரீகனுக்கு எதிராக நீதிமன்றத்தில் அப்பகுதி மக்கள் வழக்கும் தொடர்ந்துள்ளனர். வழக்கு நிலுவையில் உள்ளபோதே அவர்களது தொல்லை தொடர்வதாக கவலை தெரிவிக்கின்றனர் ஆவுடையார்புரம் பகுதி மக்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.